என் அருமை நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கு அன்பான வணக்கங்கள். தூக்கம் என்கிற உடல் தேவை மனிதனுக்கு மிக அவசியமான ஒன்று. உடல் தேவை என்று சொன்னேன், ஆனால் ஒரு சின்ன திருத்தத்தையும் நான் சொல்ல வேண்டும். அது உள்ளத்திற்கும் தேவையாக இருக்கிறது. உடல் தேவைகள் என்று சில இருக்கின்றன, உள்ள தேவைகள் என்று சில இருக்கின்றன. ஆனால் தூக்கம் ஒன்றுதான் இரண்டிற்குமே தேவையாக இருக்கிறது. தூக்கம் இரண்டிற்கும் உணவாக இருக்கிறது. இது ஒரு அதிசயமான ஒரு விஷயம். களைப்பாக இருக்கிறோம், அசதியாக இருக்கிறோம், உடல் வலிக்கிறது, இவற்றுக்கு ஓய்வு தேவைப்படுகிறது, தூக்கம் தேவைப்படுகிறது. அதே போல் ரொம்ப கவலையாக இருக்கிறது, மனம் பாரமாக இருக்கிறது, மனச்சோர்வு இருக்கிறது, அயர்வு இருக்கிறது. ஒரு தூங்கி எழுந்தால் அப்படி ஒரு புத்துணர்ச்சி வந்து விடுகிறது. தூங்கி எழுந்ததும் எங்கிருந்து தான் அவ்வளவு ஒரு புத்துணர்ச்சி வருமோ தெரியாது. இரண்டையும் தரவல்ல மிக அரிய ஒரு சௌரியம் தூக்கம் என்பது. ஒரு தூங்கி எழுந்ததுமே நாம் ஏதோ ஒரு புதுப்பிக்கப்பட்ட மனிதராக, முற்றிலும் புதிய மனிதராக காலையிலே ஆகிவிடுகிறோம். ஆனால் இரவிலே மாலையிலே எவ்வளவு அசதி, எவ்வளவு களைப்பு, போய் பொத்தென்று படுக்கையிலே விழுந்து விடலாமா, எதை பற்றியும் கவலை இல்லை என்கிற உணர்வு கூட சில நேரங்களிலே தோன்றுகிறது. தூக்கம் திரும்ப திரும்ப சொன்னால் அது மிகப்பெரிய பலம். அதே நேரத்தில் அதை பலவீனமாக ஆக்கிக் கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்கள். நேர நிர்வாகத்திலே இதை பற்றி நாம் பேசியிருக்கிறோம் என்றாலும் கூட தூக்கத்தை நான் இன்று வேறு கோணத்திலே எடுத்து செல்ல இருக்கிறேன். தூக்க பிரியர்களை கண்டாலே எனக்கு மிக இரக்கமாக இருக்கும், பாவமாக இருக்கும். இப்படி தூங்கி தூங்கி வழிந்து நல்ல நல்ல வாய்ப்புகளையெல்லாம் விட்டு விடுகிறார்களே, எது ஒன்றிற்கும் முக்கியத்துவம் தராமல் இருக்கிறார்களே, வேறு எது ஒன்றையும் விட தூக்கம்தான் பிரதானம் என்று கருதுகிறார்களே என்று எண்ணுகிற பொழுது இவர்கள் துன்பப் பிரியர்கள் என்று கூட நான் எண்ணுவதுண்டு. கடமைகள் காத்திருக்கின்றன. எப்படி வரும் தூக்கம்? பொறுப்புணர்ச்சிகள் வேண்டாமா? எல்லாமே இரண்டாம் பட்சம் என்று ஆக்குகிற அளவிற்கு தூக்கத்திலே என்ன இருக்கிறது? தூக்கத்தினுடைய முக்கியத்துவத்தை பார்த்தோம். ஆனால் அதற்கு ஒரு எல்லை இல்லையா? அதற்கு ஒரு வரையறை இல்லையா? குறிப்பிட்ட நேரம்தான் தூங்க வேண்டும் என்பது இல்லையா? மருத்துவர்கள் சிபாரிசு செய்கிற தூக்கத்தை தாண்டி தூங்குகிற பொழுது அதனால் என்ன பயன்? எவ்வளவு நஷ்டங்களை சந்தித்தாலும் அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. தூக்கம்தான் முக்கியம், பிரதானம். எவ்வளவு சோதனைகளை இந்த தூக்கத்தின் மூலமாக அவர்கள் கடந்து வந்தாலும் பரவாயில்லை, எனக்கு தூக்கம்தான் முக்கியம். சில பேர் இருக்கிறார்கள், பக்கத்திலே ஒரு இடி விழுகிறது என்றால் அப்படி எட்டி தலையை தூக்கி பார்த்து, ஓ இடி விழுந்து விட்டது என்று மறுபடியும் படுத்துக் கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் இவர்களையெல்லாம் பார்த்து அப்படி கோபப்பட்டார். நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார் என்று அவருடைய வரியாக வரும் நாடோடி மன்னன் படத்தில். போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான். போருக்கு போனானா, அங்கே போய் தூங்கினானா, போச்சான், வெற்றியே போச்சான். பள்ளியில் போய் தூங்கினானா, கல்வி இழந்தான். பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான். கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான். கடைக்கு போனானா, கல்லால் உட்காந்து கொர்றுனானா, முதலே போயிடுச்சான், அசலே போயிடுச்சான். இறுதியாக ஒன்றை சொல்லி முடிப்பார், கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். புகழே பறிச்சுட்டு போயிடுச்சு. கடமையை செய்யாமல், போரிலே போய் போரை புரியாமல், பள்ளியிலே போய் பயிலாமல், கடையிலே போய் வியாபாரத்தை கவனிக்காமல், எல்லாவற்றையும் விட தூக்கம் முக்கியம் என்று கருதியவர்கள் எல்லோரும் வீழ்ந்து போனார்கள். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். தூக்கத்திலிருந்து எழுப்பினால் கோபம் கொள்ளாமல் எழுந்திருக்கிறவர்கள் எத்தனை பேர்? பெரும்பாலானவர்கள் கோபம் கொள்கிறார்கள். அவர்களுடைய நன்மைக்காக எழுப்பினாலும் சரி, நமக்காக வேண்டிய காரியத்துக்காக எழுப்பினாலும் சரி, ஒரு பொது காரியத்துக்காக எழுப்பினாலும் சரி, உடனே எரிச்சலாக பேசுகிறார்கள்.
எதுக்கு என்ன இப்போ எழுப்புற, என்ன பண்ண, நான் ஒரு பெரிய ஒரு கூச்சல் ஒன்றை போட்டு ஒரு பெரிய ஒரு நாடகத்தையே இங்கே உருவாக்கி விடுகிறார்கள். தூக்கத்திலிருந்து நம்மை எழுப்புகிறவர்கள் ஏதோ சில காரணங்களுக்காக, தேவைகளுக்காக, நம்முடைய நன்மைக்காக அல்லது பொது நன்மைக்காக அல்லது அவருடைய சுய லாபத்துக்காக என்று கூட வைத்துக்கொள்ளுங்களேன். எழுப்புவர்கள் மீது கோவப்படக்கூடாது, அவசியமானால் ஒழிய. வீட்டிலே இருக்கிறவர்களுக்கு நாம் தெளிவுபடுத்தி விடலாம், நான் அயர்வாக இருக்கிறேன், சோர்வாக இருக்கிறேன். என்னுடைய நண்பர் ஒரு அருமையான உத்தியை கடைப்பிடிப்பார். அவர் படுக்கையிலே கால் மாடு தலைமாடாக, அதாவது தலையணை வைத்து அதுக்கு இப்படி படுத்தார் என்று சொன்னால் அவரை எழுப்பக்கூடாது. குறுக்காலை, படுக்கையிலே குறுக்காலை படுத்தால் என்னை எழுப்பலாம் என்கிற உடல் மொழியை வீட்டில் இருக்கிறவர்களுக்கு சொல்லிவிட்டார். அவர் படுத்திருக்கிற நிலைமையை பார்த்து எழுப்புவதா வேண்டாமா என்கிற முடிவை செய்து விடுவார்கள். ஆனால் ஒரு காரண காரியத்தோடு எழுப்புகிறவர்கள் மீது நம்முடைய தூக்கம் கெட்டுவிட்டதே என்கிற பிரதானமான கோபம்தான் நமக்கு வருகிறதே தவிர, என்ன நோக்கத்திற்காக எழுப்புகிறார்கள்? ரயிலை பிடிக்க வேண்டும் எழுப்புகிறார்கள், விமானத்திற்கு புறப்பட வேண்டும் என்று எழுப்புகிறார்கள், அலுவலகத்திற்கு புறப்பட வேண்டும் என்பதற்காக எழுப்புகிறார்கள். பொறுப்புணர்ச்சியை நமக்கு சுட்டி காட்டுகிறவர்கள் தூக்கத்திலிருந்து எழுப்புகிற பொழுது அவர்கள் மீது எரிச்சல் அடைவதிலே என்ன பயன்? இந்த பள்ளிக்கு போகிற பிள்ளைகளை பார்த்தால் ரொம்ப அவர்கள் நடந்து கொள்வது ஆச்சரியமாக இருக்கிறது. விடுமுறை நாட்களில் அவர்களை எழுப்ப வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளவு சரியாக எழுந்து அவர்கள் எல்லாவற்றையும் முறையாக தன்னுடைய கடமைகளை, விளையாட்டு கடமைகளையோ மற்ற பொறுப்பு வேலைகளையோ அவர்கள் அழகாக செய்வார்கள். ஆனால் பள்ளி நாட்களிலே வேண்டுமென்றே தூங்கி கொண்டு எழுப்ப அதை எந்திரிக்கிறேன், எந்திரிக்கிறேன் 5 நிமிஷம் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் தூங்கி, காலையிலே இல்லத்தரசிகளுக்கு இருக்கிற மிகப்பெரிய வேலை இந்த பள்ளிக்கு போகிற பிள்ளைகளை எழுப்பி அயர்ந்து சோர்ந்து, சரி இரவிலே சீக்கிரம் படுக்கிறார்களா என்றால் அதுவும் இல்லை. கோபப்படுவதைத்தான் அவர்கள் கற்று வைத்திருக்கிறார்கள். நாம் நினைக்கிறோம் நமக்கு தூக்கம் போதவில்லை என்று. ஆனால் அவர்கள் நினைக்கிறார்கள் மிக அதிகமாக நாம் தூங்கிவிட்டோம் என்று. இந்த போராட்டத்திலே எழுப்புகிறவர்களுக்கு அதிகமான உரிமை இருக்கிறது. நமக்கு நன்மை செய்கிறவர்கள் அவர்களை பார்த்து கோபப்படுவது என்பது முறை அல்ல. நமக்கு நன்மை செய்வர்கள் மீது எப்படி நாம் கோபப்படலாம்? இது என்ன அணுகுமுறை அது என்றே எனக்கு புரியவில்லை. நம் நேரத்தை மிச்சப்படுத்த வந்த தூதுவர்கள் அவர்கள். சில நேரங்களிலே எதிர்பாராமல் நம்மை பார்க்க வருகிறவர்கள் இருக்கிறார்கள். மேலை நாடுகளெல்லாம் அடுத்த வீடு என்றால் கூட தெரியப்படுத்தி விட்டுத்தான் போவார்கள். ஆனால் இங்கே அந்த மரபு இல்லை, இன்னும் முழுமையாக வரவில்லை. திடீரென்று வந்து இறங்குகிறார்கள். நான் சொல்ல விரும்புவது ஒரு செய்தி. இல்லத்தரசிகள் பகலெல்லாம் உழைத்துவிட்டு இரவிலேயும் மீண்டும் ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் உழைக்கப் போகிறவர்களுக்கு இந்த 2லிருந்து 4:30 வரைக்கும் ஒரு தூக்கம் போடுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த நேரத்தில் தூங்கினால் நல்லது. ஆனால் அந்த நேரத்திலே தொலைபேசியிலே பேசுவது, வீட்டு வாசல் கதவை தட்டுவது என்று இல்லத்தரசிகளை துன்பம் தருகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அப்படி ஒருவர் எழுப்ப நேர்ந்தாலும் கூட தங்களுடைய தேவைக்காக வந்திருக்கக்கூடிய உணர்வுகளை நாம் உள்வாங்கிக் கொண்டால் பரவாயில்லை, நம்முடைய பகல் நேர தூக்கம் வேண்டாம் என்பதற்காக, அதை குறைத்து கொள்வதற்காக வந்து நமக்கு நன்மை செய்ய வந்தவர்கள், சரி மீதம் இருக்கிற வேலைகளை நாம் இழுத்து போட்டு பார்ப்போம் என்கிற உணர்வோடு நாம் அணுகினால் அவர்கள் மீது நமக்கு கோபம் வரக்கூடாது. நாம் பெரும்பாலும் கோபத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் தூக்கத்தின் மீதான பிரியத்தை நாம் குறைத்து கொள்ள வேண்டும். நான் சொன்னேனே, தூக்க பிரியர்கள் என்பவர்கள் துன்பத்தினுடைய பிரியர்கள் என்று. தூக்கம் என்பது வரையறை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும். முதல் நாள் ஒரு கடுமையான வேலை, மிக அசதியான வேலை என்று சொன்னால் சரி, என்னை இத்தனை மணிக்கு எழுப்புங்கள் என்று சொல்லிவிடலாம், அதன்படி எழுப்புவார்கள். ஆனால் ஒன்றுமே சொல்லாமல் தூங்குகிற பொழுது கடமைகளை சுட்டி காட்டி எழுப்புகிறவர்கள் மீது நாம் அனாவசியமாக கோபப்படுகிறோம். கோபப்படுவதிலே ஒரு நியாயம் இருக்க வேண்டும். நமக்கு நன்மை செய்கிறவர்கள் எந்த விதத்திலும் ஒரு கோபமான சொல்லுக்கு ஆளாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும்.
நாம் நம்முடைய கோபத்தை வரையறை செய்து கொள்ள வேண்டும். எத்தனை மணிக்கு படுத்தாலும் இத்தனை மணிக்கு எழ வேண்டும் என்கிற உணர்வு வேண்டும். இது மருத்துவர்களுடைய சிபாரிசை ஏற்றுக்கொண்டு கூட தூங்கலாம், தவறே இல்லை. ஆனால் மற்றவர்கள் நாம் அதிகமாக தூங்குகிறோம் என்பதை சுட்டிக்காட்டி, குறிப்பாக நம் மீது அக்கறை உள்ளவர்கள், நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் அதை சுட்டிக்காட்டுகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனோபாவம் வர வேண்டுமே தவிர வீணாக அவர்கள் மீது எரிந்து விழுவது என்பது சரியல்ல. ஏனென்று சொன்னால் நம்மை விட சில நேரங்களிலே நம் மீது அக்கறை உள்ளவர்கள் நம்முடைய குறைகளை சுட்டிக்காட்டுகிற பொழுது இது மிக அதிகமான தூக்கம், இது அவசியமில்லை. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் நாம் தூங்குவது என்பது எந்த வகையிலும் உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயமே கிடையாது. மாறாக நம்முடைய கடமைகளை பாதிப்பது, நம்முடைய பொறுப்புணர்ச்சியை குறைப்பது, நம்முடைய வளர்ச்சியை தடுப்பது. தூக்கத்தினுடைய அவசியத்தை பற்றி சொன்னவனும் நான் தான். ஆனால் அதற்கு ஒரு எல்லை இருக்கிறது, வரையறை இருக்கிறது. எனவே தூக்க விஷயமாக நாம் கோபப்படுவதை குறைத்து கொண்டாலே பல நேரங்களிலே நம்முடைய கோப விகிதாச்சாரம் குறைந்து போகும். முயன்று பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.